Hi dear students, exercise number 11.6 இருக்கிற last sum cos x divided by cos of x minus a ஒரு 3 mark sum நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ற 3 mark sum இதுல நம்ம அப்ளை பண்ண போற ஃபார்முலா cos of a plus b equal to cos a cos b minus sin a sin b இந்த ஐடென்டிட்டி தான் நம்ம யூஸ் பண்ண போறோம். சம்முக்குள்ள போயிடலாம். ஸோ i equal to இன்டெகிரலா டினாமினேட்டர்ல cos of x minus a இருக்கு. ஆனா நியூமரேட்டர்ல வெறும் cos of x மட்டும் தான் இருக்கு. இப்போ டினாமினேட்டர் இருக்கிற பேட்டர்ன் மாதிரி நியூமரேட்டர் நான் கன்வெர்ட் பண்றேன். எக்ஸ் மைனஸ் ஏ இருக்கா, அதனால ஒரு மைனஸ் ஏ ஒரு பிளஸ் ஏ ஆட் பண்ணிருக்க டிஎக்ஸ். இப்போ இங்க வந்து எவ்வளவு டேர்ம் இருக்கா, 1 2 3. இந்த எக்ஸ் மைனஸ் ஏ மட்டும் ஒரு டேர்மா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகேவா? அப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரலா சரி டினாமினேட்டர் என்ன இருக்கா, காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படியே இருக்கு, டிஎக்ஸ் அப்படியே எழுதிட்டேன். உள்ள காஸ் ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி, காஸ் ஆஃப் ஏ பிளஸ் பி அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். இதை ஏ இதை பின்னு அசியூம் பண்ணிக்கலாம். அப்போ காஸ் ஏ பிளஸ் பி ஃபார்முலா என்ன, காஸ் ஏ பிளஸ் பினா காஸ் ஏ காஸ் பி மைனஸ் சைன் ஏ சைன் பின்னு எழுதலாம். அப்போ இந்த கிவன் கொஸ்டினை பிராக்கெட்டுக்குள்ள காஸ் ஆஃப் ஏ காஸ் ஏ இன்டு காஸ் பி மைனஸ் சைன் ஏ இன்டு சைன் பி அப்படின்னு ரீஆல்டரேட் பண்ணி எழுதலாம். புரியுதா? இப்போ இந்த டினாமினேட்டர் வந்து இந்த டேர்ம் அந்த டேர்ம் ரெண்டு டேர்முக்கும் காமன் தான், அதனால ரெண்டு டேர்முமே ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுறேன். காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இன்டு காஸ் ஏ, அதுக்கும் டினாமினேட்டர் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ தான், மைனஸ் சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ இன்டு சைன் ஏக்கும் டினாமினேட்டர் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஏ தான். ஓகே, டிஎக்ஸ். இப்போ இதோடைய கண்டினியூட்டியை நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல கண்டினியூ பண்றேன், இங்க கண்டினியூ பண்ணாத. ஓகே, therefore given integral I is equal to integral பாருங்க cos of x minus a வையும் இந்த cos of x minus a கட் பண்ணிடலாம். அப்போ உள்ள cos a மட்டும் தான் இருக்கும், cos a மட்டும் இருக்கும், அது அப்படியே எழுதிட்டேன். மைனஸ் பிராக்கெட்டுக்குள்ள இந்த sin by cos என்ன எழுதலாம், tan எழுதலாம். அப்போ sin x minus a divided by cos x minus a tan of x minus a into sin a. சைன் பாரு, சைன் பை காசு டேன் எழுதி இங்க இருக்க சைன் சைன் எழுதிட்டேன், டிஎக்ஸ் எழுதி. ஓகே, இப்போ உள்ள ஃபர்ஸ்ட் டேர்முக்கு செகண்ட் டேர்முக்கு ரெண்டு டேர்ம் தனித்தனியாக இன்டெகிரேட் பண்ணிடலாம். இன்டெகிரலா காஸ் ஏ இன்டூ டிஎக்ஸா மைனஸ் இன்டெகிரலா டேன் எக்ஸ் மைனஸ் ஏ இன்டூ சைன் ஏ இன்டூ டிஎக்ஸா. இந்த காஸ் ஏங்கிறது கான்ஸ்டன்ட் வேல்யூ வெளியே எடுத்துருந்தீங்களா, காஸ் ஏ இன்டூ இன்டெகிரல் டிஎக்ஸா மைனஸ் இந்த சைன் ஏவும் கான்ஸ்டன்ட் தான் வெளியே எழுதிங்களா, சைன் ஏ இன்டூ இன்டெகிரல் tan எக்ஸ் மைனஸ் ஏ டிஎக்ஸ். சைன் எக்ஸ் வந்தால் தான் அது வேரியபிளா கன்சிடர் பண்ணிருக்கணும். இங்க சைன் ஏ அப்படிங்கிறது நியூமரிக்கல் வேல்யூ, அது நம்ம கான்ஸ்டன்டா கன்சிடர் பண்ணி வெளியே எடுத்துருந்தீங்களா. இப்போ காஸ் ஏ அப்படியே வச்சுட்டா இன்டெகிரல் டிஎக்ஸ் வேல்யூ எக்ஸ் மைனஸ் சைன் ஏ அப்படியே வச்சுட்டா tan எக்ஸை டிஃபரன்ஷியேட் பண்ணணும், tan எக்ஸை ஓகே tan x இன்டெகிரேட் பண்ணணும். tan x இன்டெகிரேட் பண்ணா log of sec x sec x, tan x இன்டெகிரேட் பண்ணா log of sec x, அது x minus a plus c. ஓகே, அப்போ கரெக்டா ஆர்டர் எழுதிடலாம். இந்த x எடுத்து முன்னாடி எழுதிடலாம், x cos a minus sin a into log of sec of x minus a plus c. இதுதான் இந்த given integralக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே, வீடியோவை பாஸ் பண்ணிட்டு காப்பி பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.